அன்பிற்கினிய கடகராசிக்காரர்களே, உங்களுக்கு நிஷ்கலா யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் என்று பார்த்தோமானால், 4ஆம் அதிபதி உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்திற்கு கடகத்தை பொறுத்தவரையும் சுக்கிராச்சாரியாரும் 10ஆம் அதிபதி செவ்வாயும் வருகிறது. இந்த செவ்வாய் சுக்கிரன் இணைவு கடகத்திற்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ராஜயோகத்தை கொடுக்கும், நல்ல அமைப்பை கொடுக்கும். ஏன்னா நிஷ்கலா யோகம் ஒரு சாதாரண யோகம் இல்லை. உண்மையிலே நிஷ்கலா யோகம் ஒரு அபிதமான ராஜயோகத்தை கொடுக்கும் என்பது உண்மை. இப்போ அவர்களுக்கெல்லாம் மறையணும் என்று சொன்னோம். ஆனால் இங்கே செவ்வாயோ சுக்கிரனோ நீசம் பெறாமல் இருக்க வேண்டும், அதே போல மறையாமல் இருக்க வேண்டும். என இருவருமே ரஜோகுணம் படைத்தவர்களாக இருந்தாலும் இவர்களுடைய இணைவு பல வகையில் யோகத்தை தரும். ஆணாக இருந்தால் பெண்களாலும், பெண்களாக இருந்தால் ஆண்களாலும் ஒரு நல்ல யோகம் தரும் என்பது இந்த நிஷ்கலா யோகத்தின் சிறப்பு. ஆக வறுமையில் இருப்பது போல் தோன்றுவார்கள், ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கும். அப்போ இந்த நிஷ்கலா யோகத்துக்கு அவ்வளோ சிறப்பு இருக்கிறது. நிஷ்கலா யோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகத்திற்கு சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்தோ அல்லது சுக்கிரனும் செவ்வாயும் பார்த்து கொண்டாலோ பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ ஒரு நிஷ்கலா யோகம் ஏற்படுகிறது. அப்போ சுக்கிர திசையில் செவ்வாய் புத்தியோ செவ்வாய் திசையில் சுக்கிர புத்தியோ ஜாதகத்திற்கு ஒரு நல்ல அபிதமான யோகத்தை கொடுக்கும் என்பது விதி. நிஷ்கலா யோகத்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல யோகம் இருக்கிறது, மேலும் மேலும் நல்ல அமைப்பெல்லாம் இருக்கிறது. அப்போ கடகத்தை உயர்த்துவது ஒரு வகையில் யோகாதிபதி செவ்வாயும் பாவியானப்பட்ட சுக்கிரனும் இணைந்து இந்த யோகத்தை செய்கிறார்கள். இயற்கையில் ஒருவர் பாவியாகவும் ஒருத்தர் சுவராம் வருவதே அது சிறப்புத்தான். இவர்கள் இணைவது மிக மிக ஒரு நல்ல யோகம். இந்த இடத்தில் கேந்திர ஆதிபத்திய தோஷம் ஏற்படாது. இருந்தாலும் சகோதர வகையில் சற்று சறுக்கல் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்களுக்கு சறுக்கல் ஏற்பட்டால் இந்த கடகத்திற்கு கண்டிப்பாக நிஷ்கலா யோகம் நல்ல மேன்மையை தரும்.